ஹலோ ஹலோ மாம் 30 மினிட்ஸ்ல லஞ்ச் பண்ண முடியுமா? 30 மினிட்ஸ் எப்படி? ரிஷிக்கு வேணும், முடியுமா முடியாதா? ஆஃப் கோர்ஸ் பண்ண முடியும். உன் கூட தானே அவ வரா? இல்ல ரிஷி கூட யாராவது வராங்களா? அதுக்கேத்த மாதிரி சங்கர் கிட்ட சொல்றேன். இல்ல மாம், யாருமே வரல. நான் லஞ்ச் பேக் பண்ணிட்டு ரிஷியோட ஆபீஸ்க்கு போக போறேன். ஆபீஸ்க்கா? அங்க ஏகப்பட்ட ஷெஃப்ஸ் இருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டலோட ஓனரே அவன்தான். ஐ நோ மாம், இதுதானே இங்க பெரிய பிரச்சனை. எனக்கு ரிஷியை ரொம்ப நல்லா தெரியும். நீங்க ப்ளீஸ் அவனுக்காக லஞ்ச் பண்ணிடுங்க ப்ளீஸ். மலிஷ்கா, ஏதாவது பிரச்சனையா? மாம், கேள்வி கேட்காம சொன்னதை பண்ணுங்க. இதெல்லாம் கேட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே போய் லஞ்ச் ரெடி பண்ணுங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது, அவ்வளவு ஈஸி இல்லையே. 2 செகண்ட்ல பதில் வராது. எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஐ டோன்ட் நோ வை. எல்லாமே ஏன் லைஃப்ல தான் நடக்குது. லிசன் மாம், லெட் இட் பீ. நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க லஞ்ச் ரெடி பண்ணி வைங்க. ஃபைன். நான் சங்கர் கிட்ட சொல்றேன். யூ ஜஸ்ட் காம் டவுன். ஓகே ஓகே, பை. இதுக்கு மேல என்ன? வேற என்ன, ஏதாவது பண்ணி லக்ஷ்மியை தடுத்தாகணும். அவ ரிஷியோட ஆபீஸ்க்கு டயத்துக்கு போய் சேரக்கூடாது. டயத்தோட சேலஞ்சை தான் ரிஷிக்கு கொடுத்தா, அதே டைம் நம்மள ஜெயிக்க வைக்கும். இந்த விஷயம் லக்ஷ்மிக்கும் நல்லா தெரியும். கரெக்ட். அண்ட் ஐ நோ, ரொம்ப நேரமா சமைக்கிறா. இந்நேரம் லஞ்ச் ரெடி ஆயிருக்கும். அப்பவா லக்ஷ்மி கிட்ட போலாம். போகலாம். பட் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? லக்ஷ்மி கிட்ட இருந்து நிரந்தரமா விடுதலை வாங்க என்ன வேணாலும் செய்வேன். அதோட ரிஷியும் உன்னையும் சேர்த்து வைப்பேன். இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. அக்கா, வாசனை செம்மையா இருக்கு. இப்பவே சாப்பிடணும் போல இருக்குக்கா. எனக்கு சாப்பிடு, நான் போய் பிளேட் கொண்டு வரேன். அக்கா இங்க பாரு, நான் மொத்தத்தையும் இப்பவே சாப்பிட்டுடுவேன். அப்புறம் மாமாக்கு எதுவும் இருக்காது, யோசிச்சுக்கோ. சாலு, பாத்தியா தங்கச்சி அடிக்கிற. ஆனா அக்கா, உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நீ சமைச்சிருக்கல்ல, இப்படி ஒரு சமையல நீ பண்ணதே இல்ல. அவ்வளவு பிரமாதமா இருக்கு. சும்மா வளராத, எல்லாமே சுமாராதான் இருக்கும். அப்படியா? சுமாராதான் இருக்குமா? அப்ப ஒண்ணு பண்ணலாம், இதை சைட்ல வச்சுட்டு மறுபடியும் சூப்பரா சமைக்கலாம். இல்ல, நான் சொல்ல வந்தது அவ்வளவு மோசம் ஒண்ணும் இல்ல. அக்கா, மோசம் இல்ல, இதுதான் பெஸ்ட், தி பெஸ்ட். ஏன் தெரியுமா? ஏன்னா இது அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குக்கா. இதை தாண்டி வேற என்ன வேணும்? அம்மா சமைக்கிற சமையலோட சுவை அதை என்னால கொண்டு வர முடியாது. அந்த சமையல் என்னால மறக்கவும் முடியாது. நீ என்ன சென்டிமெண்டா பேசுற? நீ ஒரு வேலை பண்ணு, எடுத்து டிஃபனை பேக் பண்ணு, இல்லன்னா லேட் ஆகும். இந்தா இரு வர. எங்க போற? அத்தை, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஜஸ்ட் வாட்டர். ஒரு நிமிஷம் இருங்க. வாவ், வாசனை நல்லா இருக்கே. என்ன சமைச்சிட்டு இருக்க? உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய் வறுவல். ரிஷி தான் பருப்பு சாதம்லாம் சாப்பிடுறது இல்லையே லஞ்சில். ரைட், தேங்க்யூ. வெல்கம். வாவ், வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பர். அப்புறம் இது உண்மையிலேயே டிவைன் தான். என்ன சுத்த லக்ஷ்மி, என்ன பண்ணீங்க? சுட்டுடுச்சு, பாத்திரம் நழுவிடுச்சு. ஒரு நிமிஷம். இதுல கைய வைங்க, இதுல வைங்க. ஓ காட், ரொம்ப எரியுது. எரியுதா? ஒரு நிமிஷம். இப்ப பெட்டரா இருக்கு. நீ ரிஷிக்காக சமைக்கணும் இல்லையா? நீ பண்ணிக்கோ. இல்லனா நோ, ஐ எம் ஃபைன். கம். தேங்க்யூ so much. ரொம்ப அற்புதமா போய் நடிச்சீங்க. ஓகே, இப்ப எடுத்துட்டு போக லக்ஷ்மி கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்போ வயிற்று வழியா போய் ரிஷி மனசை டச் பண்ண முடியாது. ஏன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வெண்டைக்காய் வறுவல்ல போய் மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, பட் மலிஷ்கா, எங்க இருக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. மத்ததை நீ தான் பார்க்கணும். எஸ், நான் நேரா ரிஷி ஆஃபீஸ்க்கு போறேன். என்ன ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பட்டிக்காட்டு பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. யார் பார்த்தது, இவன் நூடுல்ஸை கூட 2 மினிட்ஸ்ல குக் பண்ணி கொடுத்துருவா. வெரி ஃபன்னி. எஸ், இட் இஸ் பண்ணி. இமேஜின் ரிஷி
2 மினிட்ஸ் நூடுல்ஸ் சாப்பிடுறான். அதோட நீ அதை சாப்பிடவும் விட மாட்ட. கம் கம் கம். ஓகே. அக்கா இங்க என்ன ஆச்சு? அவங்க 2 வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்கல்லக்கா. உனக்கு எப்படி தெரியும்? அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டேன். யார் பேசுனது கேட்ட? கரிஷ்மா ஆண்டியும் அந்த சூனியக்காரியும், சாரி வேற யாரு, அந்த மலிஷ்கா தான். அவங்க தான் சேர்ந்து வேணும்னே பண்ணிருக்காங்க. இது மலிஷ்காவோட பிளான்கா. அவங்க தான் இத பண்ணிருக்காங்கக்கா. அதோட அந்த மலிஷ்கா அவ என்ன சொன்னான்னு தெரியுமாக்கா? உன்னால வயிறு வழியா மாமாவோட மனசை தொட முடியாதா? அதுக்காக தான் நீ கோவப்படுறியா? வேற என்ன பண்ண சொல்றக்கா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. சமைக்க எவ்வளவு டைம் ஷாலு, எனக்கு சமைக்கிறதுக்கு டைமே ஆகல. இந்த லட்டு பண்றதுக்கு தான் எனக்கு டைமே ஆச்சு. சரி பரவாயில்ல. இங்க பாரு, மலிஷ்காவுக்கோ இல்ல இந்த வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, உனக்கு தெரிஞ்சிருக்கல, நான் இங்க ரிஷியோட மனசை ஜெயிக்கிறதுக்காக வரல. நான் இங்க ரிஷியோட வாழ்றதுக்காக வந்திருக்கேன். நான் ஏதாவது செஞ்சு ரிஷிக்கு பக்கத்திலே இருக்கணும். ஏன்னா நாளையில இருந்து ரிஷியோட ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தானது. அதனால நான் அவனுக்கு பக்கத்திலே தான் இருக்கணும். அதனால நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நான் நிச்சயம் ஆபீஸ்க்கு போவேன். என்ன யாரும் ஆபீஸ்க்கு போகாதன்னு சொல்ல முடியாது. அதனால நான் அவனுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு ஈவினிங் அவன் வீட்டுக்கு வரும்போது நான் அவன் கூடவே வரலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அக்கா, மலிஷ்காவோட கேவலமான பிளானுக்கு முன்னாடி நீ தோத்து போக கூடாது, புரியுதா? அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், நீ உன்னோட லட்சியத்துல ஜெயிச்சு காட்டுக்கா. ஆனா அதை எப்படி பண்றது? உருளைக்கிழங்கு வீட்ல இல்ல. திரும்ப நான் அதை எப்படி சமைக்கிறது? இப்ப யாரையாவது நான் மார்க்கெட்டுக்கு அனுப்புனாலும் வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும்ல. லிசன், ரிஷியை பார்க்க யாரையும் உள்ள விடாத. யாரும் வரக்கூடாதுன்னா யாரும் வரக்கூடாது. வேணும்னா 2 செக்யூரிட்டியை நிக்க வச்சிரு. ஓகே. குட். என்ன சாப்பாடு! வெரி நைஸ். மலிஷ்கா, நீயா? என்ன நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? என்ன பிரச்சனை, என்னாச்சு? ஓ, ஒன் செகண்ட். நீ லக்ஷ்மி சமைச்ச சாப்பாட கொண்டு வந்திருக்கியா? பட் நீ ஏன் கொண்டு வந்த? வினோத், அதை இங்க வச்சுட்டு நீ வண்டியில வெயிட் பண்ணு. சோ லக்ஷ்மி வரலையா? எனக்கு தெரியும் அவ வரமாட்டா. அதனால தான் நான் அவளுக்கு சேலஞ்ச் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவளால வர முடியாது. அண்ட் அவளுக்கு நான் இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்க மாட்டேன். அவ அங்க ஜட்ஜ் முன்னாடி போய் கோர்ட்ல என் புருஷன் ரொம்ப கெட்டவன் அவ சொல்லக்கூடாது இல்லையா? அந்த சான்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். நான் கெட்டவனா? இல்ல ஆயுஷ், நீயே சொல்லு, நான் கெட்டவனா? நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க ரொம்ப ஸ்வீட். பேசாம ஆமா, சாப்பிடுங்க. இவன் ஸ்வீட் தான். அதுவும் ரொம்ப ஸ்வீட். லக்ஷ்மி முன்னாடி ரொம்பவே ஸ்வீட். அவ்வளவு ஸ்வீட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் எப்ப அவ கூட ஸ்வீட்டா இருந்தேன்? இங்க பாரு மலிஷ்கா, நான் எந்த தப்பும் பண்ணல. மார்னிங் ஒரு சிச்சுவேஷன்ல லக்ஷ்மி என்னையும் நீ பார்த்தல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அண்ட் அந்த பொசிஷன்ல இருக்க நானும் விரும்பல. அண்ட் அந்த மாதிரி இருக்க யாரும் விரும்பவும் மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ் மலிஷ்கா, நானே டென்ஷன்ல இருக்கேன். தலை வலிக்குது. நானே ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றேன். இவனுக்கு கேளு, நான் சொன்ன நம்ப மாட்டல, நீயே சொல்ற. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு. இப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்காரு. ஆனா 2 நாள்ல முதல் முறையா என்னோட லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேளு. என்ன? இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நல்லா சாப்பிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வீட்டு சாப்பாடு விட்டுட்டு இங்கே சாப்பிடலாம். நல்லா சமைக்கிறாங்க இல்ல? ஆமா. வீட்டு சமையல் மாதிரி இல்ல, அதை விட பெட்டர். மலிஷ்கா, ஏன் வீட்ல இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வர? எடுத்துட்டு போ. எடு, இத சாப்பிடு. மயங்கிடுவ. வா வா வா. ஆமா, வா, வா. இங்க வந்து உட்காரு. வா உட்காரு. கம் ட்ரை ட்ரை ட்ரை. ரொம்ப நல்லா இருக்கு. பாஸ். என்ன பாஸ்? ஓ, ஐ ஸ்வேர் இன்னைக்கு இவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்காங்க. இதுல இன்னும் கொஞ்சம் மீதி இருந்தா நான் அப்படியே வீட்டுக்கு பேக் பண்ணி கொண்டு போயிருக்கேன். அதெல்லாம் முடியாது. ஏன்னா மொத்தத்தையும் நம்ம சாப்பிட்டுருவோம். இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. Oh my God, நீ வந்துட்டியா? ஃபைனலி வந்துட்டியா? ஆமா, நீ தானே என்ன வர சொன்ன. ஆமா, சொல்லிருந்தேன். ஆனா எப்போ வர சொன்னேன்? 1:30 மணிக்கு ஷார்ப்பான லஞ்ச் சாப்பிடுவேன். நான் உங்ககிட்ட சொன்னல. It's 1:45 now. நான் அங்க லஞ்ச் சாப்பிட்டாச்சு. நீங்க என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டுட்டீங்க? சீக்கிரமா சாப்பிட்டோம். ஏன்னா 1:30 ஷார்ப்புக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 1:45க்கு முடிச்சிருச்சு இல்ல ஆயுஷ்? 1:30 ஷார்ப்.
பாத்தியா ரிஷி, இவளை நம்பி நீ உட்கார்லையே, அது போதும். இல்லைன்னா 2 பேரும் பட்னியா உட்கார்ந்துருப்பீங்க. சிலர் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுவாங்க. டயத்துக்கு வருவோம், சாப்பாடு கொண்டு வருவோம், நாங்க ஊட்டி விடுவோம், ஆனா எதுவும் பண்ண விடு மாட்டாங்க. மலிஷ்கா, பரவாயில்ல. யார் இவ்வளவு அருமையா சமைச்சிருக்காங்களோ அந்த ஷெஃபை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஆ, ரிஷி, அட விடு, அதான் மலிஷ்கா சொல்லிட்டல்ல. உன்னை நம்பி உட்கார்ந்திருந்தா பட்னி கிடந்திருக்க வேண்டியதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாமே சூப்பர். ஷெஃபை கூப்பிடுறீங்களா ப்ளீஸ்? இது இவ்வளவு அருமையா சமைச்சிருக்காங்க. ரிஷி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. அட ஒரு செகண்ட் லட்சுமி, ஒரு செகண்ட். மலிஷ்கா, எனக்கும் ஆயுஷ்க்கும் இந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப நீயும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு. இத பாரு, நான் ஏதாவது சொன்னா இவளை இன்சல்ட் பண்றதா நினைப்பா. ஆனா நான் ஒன்னு சொல்லவா, நீ இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வராதது ரொம்ப நல்லதாயிடுச்சு. பிகாஸ் திஸ் ஃபுட் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. அட ஒன்ன மட்டும் நான் சாப்பிடவே மறந்துட்டேனே. இந்த ஸ்பெஷல் லட்டு, இதுதான் பூந்தி லட்டு. எனக்காகவே பண்ணிருக்காங்க, அதுவும் ஸ்பெஷலா. அண்ட் ஆயுஷ் 4 சாப்பிட்டான், நான் 3 தான் சாப்பிட்டேன். அதனால இப்போ 1 சாப்பிட்டுக்கிறேன். ஈக்குவல், நம்ம 2 பேரும் ஈக்குவல். சூப்பர், எம் எம். ரிஷி, நீ கண்டிப்பா அந்த ஷெஃபை இங்க கூப்பிட்டு அவன் கையில ஒரு முத்தம் கொடுக்கணும். ரைட்? இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கான்ல, சோ கண்டிப்பா நீ கிஸ் பண்ணியே ஆகணும். வந்தாச்சு. I'm so proud of you. Thank you, sir. பிரமாதம். இது தாஜ்மஹாலா இருந்திருந்தா உங்க கைய கட் பண்ணிருப்பேன். ரொம்ப சுவையா இருந்தது. பட் சார், அப்புறம் இன்னொரு விஷயம், இவதான் என்னோட வைஃப். வீட்டுல சமைச்சது சாப்பிடுன்னு எப்பவும் என்ன வற்புறுத்திக்கிட்டே இருப்பா. வீட்டு சாப்பாடுன்னு சொல்லுவா. ஆனா அப்பவே சொன்ன என்னோட ஹோட்டல் ஷெஃப் பயங்கரமா சமைப்பாங்கன்னு. அண்ட் இது அமேசிங்கா இருக்கு மிஸ்டர் ஜான்சன். யூ ஆர் கிரேட். ரிஷி ப்ரோ, அந்த கையில மறக்காம கொடுத்துருங்க. கையில கிஸ். மலிஷ்கா சொன்னால கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. கையில கிஸ் கொடுத்துருங்க. யா கைய காட்ட. சார் ஒரு நிமிஷம். அப்போ இவங்களை கிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இங்க மேம் தான் செஃப். அந்த டிஷ்ஷஸ்லாம் பண்ணது மேம் தான். வாட்? நீ நீ என்ன என்ன சொல்ற? இவ சமைச்சாளா? எஸ் சார், லக்ஷ்மி மேம் தான் சமைச்சாங்க. அதுவும் நம்ம ஹோட்டல்லையே. மேம் எனக்கு கால் பண்ணி நம்ம ஹோட்டலில் உருளைக்கிழங்கு இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னேன். வந்து அவங்களே செஞ்சுட்டாங்க. லட்டை மேம் வீட்டில் இருந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அதை தான் சாப்பிட்டீங்க. பட் சார், கேஸ் மேம்க்கு கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். நிஜமாவே நீ தான் சமைச்சியா? தேங்க்யூ சார். கிச்சன்ல சிசிடிவி கூட இருக்கு. வேணும்னா நீ போய் செக் பண்ணி பாத்துக்கோ. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். நான் வீட்ல இததான் சமைச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த சாப்பாடு கீழே கொட்டிருச்சு. அதோட வீட்ல உருளைக்கிழங்கும் இல்ல. நான் என்னதான் மார்க்கெட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு வந்தாலும் லேட் ஆயிடும். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நான் நேரா ஹோட்டலுக்கே வந்து இங்கே சமைச்சிடலாம் இல்லையா? அதோட நானும் இங்க வரதா தான் இருந்தேன். அப்புறம் இங்கே உருளைக்கிழங்கு இருந்துச்சு. சரின்னு நான் இங்கே எல்லாத்தையும் சமைச்சிட்டேன். இதுதான் கதை. அது இருக்கட்டும், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ என்னோட சமையல இன்னைக்கு இந்த அளவுக்கு பாராட்டினி. இது வரைக்கும் நீ இந்த மாதிரி பாராட்டினதே இல்லை. தேங்க்யூ சோ மச். அதோட மிகப்பெரிய வேடிக்கையை பாரு, சாப்பாடு கரெக்டா 1:30 ஷார்ப்புக்கு ரெடியாவே இருந்தது. எப்படி? இப்போ உன்னோட சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டேனா நம்ம மத்த வேலைகளை கவனிக்கலாமா? அது வந்து என்னன்னா, எனக்கு வீட்ல லேப்டாப்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஆனா லேப்டாப் சரியா இல்ல. அதனால நான் உன் கூடவே வந்து உன்னோட லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு நான் இவ்ளோ நல்லா சமைச்சு போட்டிருக்கேன்ல, எனக்காக நீ இதையாவது பண்ணலாம்ல? உனக்கு ஓகே தானே? ரிஷி ப்ரோ, நானும் என் கேபினுக்கு போறேன். அது இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது வாயிலே மெல்ட் ஆயிடுச்சு. அதனால நான் இன்னொன்னு எடுத்துக்கிறேன். எப்படி மெல்ட் ஆகுதுன்னே தெரியல. ரவுண்டா இருக்குல்ல, அதனாலயோ. நீ பண்றதெல்லாம் தப்பு ரிஷி. இது நல்லா இருக்கு. நீ மூக்கு பிடிக்க உட்காந்து சாப்பிட்டல, நல்லா இருக்கு. நல்ல கேட்டு கேட்டு சாப்பிட்டல, என்ஜாய் பண்ணல. என்ஜாய் பண்ணு. ஆனா ரெட் சாரில அவ கூட டான்ஸ் ஆட சொல்லலையே. இந்த 2 நாள்ல என் லைஃப்ல நடந்த நல்ல விஷயமே இதானா? இதோ இந்த 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 சாப்பாடா? இப்போ சந்தோஷமா சாப்பிட்டியா?
அக்கா நீ இப்போ ஒருத்தனை இடிச்சல அதே பையன் தான் இவன். சூப்பர் ஹேண்ட்ஸமா இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கான்க்கா. ஹேண்ட்ஸம். நீ ஹேண்ட்ஸமா தான் இருக்க, அதுக்காக எப்ப பார்த்தாலும் சிறு மூஞ்சாவே இருக்கணுமா என்ன? என்ன எவ்வளவுலாம் திட்டுறான் உம்முனா மூஞ்சி. ஆனா நீ என்ன திட்டினா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். நிஜமா தான் சொல்றேன். ஷாலு. அக்கா என்ன ஷாலு, அங்க என்ன ஆச்சு சொல்லு. அம்மா நீ மாமா கூட தானே இருக்க? இங்கதான் இருக்க, அவரோட ஆபீஸ்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். ஒரு தடவை நம்ம இந்த ஆபீஸ்ல கூட மாட்டிக்கிட்டோம். அப்போ நீ அவரோட போட்டோவை பார்த்து என்ன சொன்னா? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, ஹீரோ மாதிரி இருக்காருன்னு. என்ன நீ மாமாவை ஹேண்ட்ஸம் ஹீரோன்னு கூப்பிடுறியா? ஆமா இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து அவனோட கேபின்ல தான் இருக்கேன். எந்த இடத்துல நீ சொன்னியோ அந்த இடத்துல நான் இருக்கேன். அப்போ என்கிட்ட மறைக்க போறியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், மாமா வந்துட்டாரா? இல்ல நான் கேபின்ல தனியா தான் இருக்கேன். இன்னும் யாரும் வரல. இப்போ ரிஷி வந்துட்டானா நான் உடனே லேப்டாப்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏதாவது சாக்க சொல்லுவேன், அப்புறம் அவன் கூடவே அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். வெரி குட். அப்படின்னா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு? ஆமா எல்லாம் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல, கொஞ்சம் பயமா இருக்கு. ஐ மீன் எந்த நேரத்துல வேணாலும் என்ன தப்பு வேணாலும் நடக்கலாம். நான் வந்து ரிஷி பக்கத்திலே இருக்கிறதுக்கு சாக்கு தேட ஷாலு. அக்கா நீ பயப்படாத, எந்த தப்பும் நடக்காது. அப்பா நம்ம கிட்ட என்ன சொல்லுவாரு? அதாவது உங்களுக்கு வழி கிளியரா இருந்தா நம்ம லட்சியத்தை ஈஸியா அடையலாம். அக்கா நீ டென்ஷன் ஆகாத, மாமா உன் மேல கோவமா இருக்காரு. இப்போ போற போக்குல எல்லாம் சரியாயிடும்க்கா, கலக்கிடுவ. சரி ஆனா ஷாலு தேங்க்யூ, நீ எனக்கு சப்போர்ட்டா நின்னு. என்ன மறுபடியும் தேங்க்யூவா? அடுத்த முறை தேங்க்ஸ்னு சொன்னா நான் சொல்லுவேன் தூக்கி எறின்னு. சரி உன்னை பத்திரமா பாத்துக்கோ. பாய். பாய். நீயா? நீ எப்போ வந்த? ரிஷி பக்கத்துல இருக்கிறதுக்கு சாக்கு தேடுறியா? ஏன்? இல்லையே, அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ தப்பா நான் யோசிக்க. எதுவும் தப்பா யோசிக்கல, இங்கதான் இருப்பேன். இதான பேசுன, நீ பேசுன எல்லாத்தையும் தெளிவா கிளியரா நான் கேட்டுட்டேன். ஆமாமா நீ கேட்டதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அதாவது நான் ரிஷிக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லல. ஐ மீன் நாம 3 மாசம் ஒன்னா தானே கண்டிப்பா இருந்தாகணும். இப்படியே இருந்துக்கலாம், அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பாரு, என் பக்கமா திரும்ப. நீ என்ன சொன்ன? ரிஷிக்கு பக்கத்துல வர ஆசைங்க. எவ்வளவு பக்கத்துல? சொல்லு, tell me. எவ்வளவு பக்கத்துல வரணும்? என்னோட கவுச்ல இருந்து பெட் வரைக்குமா? இவ்வளவு கிட்டப்பா? இல்ல 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 அந்த மாதிரிலாம் இல்ல, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன் கிடையாது? ஐ மீன் நீ என்ன யோசிக்கிறியோ அந்த மாதிரியான நெருக்கம் கிடையாது. நான் ஒரு ஃப்ரெண்டா தான் வர விரும்புறேன். இது ஃப்ரெண்ட்ஷிப் நெருக்கம். உன் ஃப்ரெண்டா இருந்து நெருங்க அந்த மாதிரி நெருங்கி வரணும், வேற மாதிரி கிடையாது. சொல்ல போனா உன்னை பார்த்து எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்ததே கிடையாது. அப்படின்னா உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரலன்னு எந்த அர்த்தத்துல சொல்ற? அது வந்து வரலனா வரல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்தி மிஸ்ஸிங் ஆனால அவளுக்கு என்னோட நம்பர் தேவைப்படுச்சு. ஆயுஷ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கா. பெருசா பேசுற. அப்படியா? இது எல்லாத்தையும் என்கிட்ட நீ இப்பதான் சொல்ற? நீ இப்போ என்கிட்ட இதெல்லாம் சொன்னா மட்டும் எனக்கு என்ன அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்துரும்னு நினைக்கிறியா? அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். என்ன காரணம்? உனக்கே அந்த ஃபீலிங் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஃபீலிங்க நான் தான் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு கொடுக்காம இருக்கேன். என்னைக்கு நான் உன்னை அந்த கண்ணோட்டத்துல பார்க்கல, அதனால தான் ஃபீலிங் வரல. எந்த கண்ணோட்டத்துல? அதுதான் கிட்ட வர்ற ஃபீலிங், அந்த கண்ணோட்டத்துல. நீ என்ன எந்த கண்ணோட்டத்துல வேணாலும் பாரு, எனக்கு வரலனா வரலதான். அப்படியா?
எனக்கு ஒன்றும் வரலையே. ஏன் வரலன்னு எனக்கு தெரியும். ஏன்? நாம ஆபீஸ்ல இருக்கோம். ஆபீஸ்ல இருக்கும்போது அந்த ஃபீலிங்ஸ்லாம் வராது. வீட்ல இருந்தா உனக்கு அந்த ஃபீலிங்ஸை காட்டியிருப்பேன். Don't laugh. Don't. சிரிக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. ஓகே, சாரி. அது ஆக்சுவலி லக்ஷ்மி கீழே விழுற மாதிரி இருந்தா அதான் நான் அவளை பிடிச்சேன். நீ அவளை கீழே விழ விடல, காப்பாத்திட்ட. ஆனா நீ என்ன விழ விட்டுட்டியே, என்ன காப்பாத்த முடியல தானே?